அனைவருக்கும் வணக்கம். நான் எம்டி குணா. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அண்மை காலமாக நான் வந்து ஒரு ஷார்ட் ஃபில்ம் ஒன்று ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதில் ஷூட்டிங் முடிஞ்சு 2 செட்லாம் செஞ்சோம். அந்த வகையில் இன்றைக்கி என்னுடைய படத்தோட டைட்டில் அனௌன்ஸ் பண்ணுறதுக்காக நான் ஒரு முக்கியமான ஒரு பிரதிநிதியை நான் சந்திக்க இருந்தேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் இன்ஸ்பிரேஷனான ஒருத்தரை தான் இன்றைக்கி நான் என்னுடைய இந்த விஷயத்தில் நான் வந்து ஒரு சீஃப் கெஸ்ட்டாக நான் வந்து அவர்கிட்ட வந்திருக்கேன் நான். ஸோ அவர் வந்து இன்றைக்கி இந்த டைட்டிலையும் போஸ்டரையும் ரிலீஸ் பண்ண போகிறாரு. ஸோ அவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இலங்கையில் கல்வி ராஜாங்க அமைச்சராக இருக்கிற அரவிந்த் குமார் சார் தான் இன்றைக்கி வந்து என்னுடைய அந்த குறும்படத்தினுடைய விஷயங்களை வந்து ஆரம்பித்து வைக்கிறாரு. ஸோ அவரோட நான் வந்திருக்கேன். இந்த படத்தினுடைய டைட்டிலையும் போஸ்டரையும் பற்றின விஷயங்களை அவர் சார் சொல்லுவார். சார் வணக்கம். வணக்கம். உண்மையிலேயே ஒரு நல்ல நாளாக நாளை பார்க்கின்றேன். ஏனெனில் வாரானவர்கள் மலையத்திலிருந்து இடமாக மலையத்திலிருந்து ஓடுவது மலையத்துக்கு பெருமை சேர்க்கும் ஒரு விடயமாக நான் பார்க்கின்றேன். ஏனெனில் எல்லா விடயத்திலும் மலையகம் ஊரங்கட்டப்பட்ட ஒதுக்கப்பட்ட ஒரு பிரதேசமாகவே இதுவரை காலமும் இருந்திருக்கின்றது. ஆனால் நாங்கள் யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல என்ற விடயத்திலே இப்பொழுது மலையகம் தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு வருகின்றது. அந்த வகையிலே இந்த நிகழ்வும் இன்னும் ஒரு அடையாளம் என்று நான் நினைக்கின்றேன். அந்த வகையிலே இந்த சக்சஸ் கிரியேஷன் தயாரிப்பிலே வரம் என்ற இந்த குறுந்திரைப்படம், அதாவது திரு தனராஜா குணசேகரன் அவரின் எழுத்தும் மற்றும் இயக்கத்திலே உருவாகியிருக்கும் இந்த வரம் என்ற இந்த குறுந்திரைப்படம் உண்மையிலேயே மலையக சமூகத்தின் தற்போதைய நிலைமையை எடுத்துக்காட்டும் ஒரு குறுந்திரைப்படமாகவே நான் பார்க்கின்றேன். ஏனெனில் இதன் கதை அம்சத்தை நான் ஏற்கனவே தெரிந்து வைத்திருக்கின்ற என்ற அடிப்படையிலே அதை நான் தெரிந்து வைத்திருக்கின்றேன். அந்த வகையிலே இந்த வரம் குறுந்திரைப்படமானது மலையகத்தின் தற்போதைய நிலைமையை பிரதிபலிக்கும் ஒரு குறுந்திரைப்படமாகவே நான் பார்க்கின்றேன். ஆகவே இந்த எழுத்து மற்றும் இயக்கத்தோடு இந்த குறுந்திரைப்படத்தை வெளியே கொண்டு வரும் திரு தனராஜா குணசேகரன் அவர்களின் முயற்சி உண்மையிலேயே பாராட்டத்தக்க ஒரு விடயமாகவே நான் பார்க்கின்றேன். ஆகவே இந்த குறுந்திரைப்படத்தின் ஊடாக மலையகத்திலே ஒரு பாரிய எழுச்சி ஏற்பட வேண்டும் என்பதே எனது எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. அதே நேரத்தில் விசேடமாக இது பாடசாலை மாணவர்களை தழுவிய ஒரு திரைப்படம் என்ற வகையிலே இந்த திரைப்படத்தை பாடசாலை மாணவர்களுக்கு மத்தியிலும் கொண்டு போவது பொருத்தமாக இருக்கும் என்று நான் எண்ணுகின்றேன். அந்த வகையிலே இதற்கான அந்த அங்கீகாரம் கல்வி அமைச்சின் தரப்பிலே கிடைக்கும் பெறும் பட்சத்தில் இந்த குறுந்திரைப்படத்தை பாடசாலை மாணவர்கள் மத்தியிலே கொண்டு செல்வதில் எந்த தடையும் இருக்காது என்று நான் நம்புகின்றேன். அந்த வகையிலே இந்த முயற்சி இது ஒரு கூட்டு முயற்சியாக இருந்தாலும் கூட இதில் முன்னின்று மிக அதிகமான முயற்சியை மேற்கொண்ட திரு தனராஜா குணசேகரன் அவர்கள் உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய ஒருவர். ஆகவே அவரின் முயற்சிக்கு நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் என்று நான் நம்புகின்றேன். ஆகவே இவ்வாறான முயற்சி வெற்றி பெற வேண்டும். இவ்வாறான குறுந்திரைப்படங்கள் பல வெளிவர வேண்டும். எதிர்காலங்களிலே அது சினிமா படங்களாக அது உயர்ச்சி பெற வேண்டும் என்பதே எனது எதிர்பார்ப்பாகவும் எனது வாழ்த்துக்களாகவும் இருக்கின்றது. ஆகவே இப்பொழுது ஒரு சிறிய அளவிலே ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் இந்த வரம் என்ற குறுந்திரைப்படம் நிச்சயமாக அதன் இலக்கை அடைய வேண்டும். அதற்கு பிறகு கட்டமாக இன்னும் பல படிகளை தாண்டி பல முன்னேற்றகரமான விடயங்களை சமூகத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று நான் உள ரீதியாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ.